அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய கூற்று ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கான மாலிகுன் ரஹிமஹுல்லா யகூல் அல் மிராஉ ஃபில் இல்மி அல் மிராஉ ஃபில் இல்மி யுக்ஸில் கல்ப வயூரிசுல் லக்ன அல் மிராஉ ஃபில் இல்மி யுக்ஸில் கல்ப வயூரிசுல் லக்ன وكان يقول في المسائل التي يسأل عنها كثيرا لا أدري. அதாவது கல்வியில் விதண்டாவாதங்கள் செய்வது, தர்க்கங்கள் செய்வது, இது உள்ளத்தை கடினப்படுத்தி விடுகிறது. கல்வியில் தர்க்கங்கள் செய்வது, விதண்டாவாதங்கள் செய்வது, இது உள்ளத்தை கடினப்படுத்தி விடுகிறது. அதுபோன்று உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தி விடுகிறது, ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி விடுகிறது. மேலும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி அவர்களுடைய மாணவர்கள் கூறுவதையும் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். பெரும்பாலும் தங்களிடத்திலே கேட்கப்படக்கூடிய மசாயில்கள், சட்டங்களை பற்றி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அந்த மசாயில்கள் குறித்து கேட்பவருக்கு லா அத்ரி, எனக்கு தெரியாது என்று பதில் கூறி முடித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே இரண்டு கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக, ஒரு விஷயத்தை ஆதாரத்தோடு தெரிந்து கொள்வதற்காக, ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்வதற்காக ஒருவரிடத்திலே கருத்து பரிமாற்றங்கள் செய்வது, கேள்வி கேட்பது, அந்த கல்வியை குறித்து, ஆதாரத்தை குறித்து விசாரிப்பது, இது கல்வியாளர்களுக்கு, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஆரோக்கியமான வழிமுறை. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னமா ஷிஃபாவுல் ஐயி சுவால், அறியாமையினுடைய நிவாரணம் இருக்கிறதே கேட்பதுதான். அதாவது உங்களுக்கு ஒரு சட்டம் தெரியவில்லை என்றால் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஆகவே கல்வியாளர்களிடத்திலே ஒரு சட்டத்தை குறித்து விளக்கம் கேட்பது, அதற்குரிய ஆதாரத்தை தெரிந்து கொள்வது, இது ஒரு கல்வி கற்கக்கூடிய மாணவருக்கு தேவையான அவசியமான அழகிய பண்பு. மற்றொன்று இருக்கிறது, ஒரு விஷயம் நமக்கு தெரிந்த பின்னர், சத்தியம் என்று அது புரிந்த பின்னர், உண்மை என்று உறுதியான பின்னர், அதனுடைய ஆதாரங்களையும் தெளிவுபடுத்திய பின்னர், தான் அதற்கு மாற்றமான ஒரு கொள்கையில், ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்பதற்காக தன்னுடைய தவறான நிலைப்பாட்டை சரிபடுத்துவதற்காக தர்க்கங்கள் செய்வது, விவாதங்கள் செய்வது. சகோதரர்களே, இதை பற்றித்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இது உள்ளத்தை கடினப்படுத்தி விடுகிறது, அதாவது தக்வாவை எடுத்து விடுகிறது, ஈமானுடைய ஒளியை, இல்முனுடைய ஒளியை எடுத்து விடுகிறது, உள்ளத்தை கடினப்படுத்தி விடுகிறது. சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة. இஸ்ரவேலர்கள் தெரிந்ததற்கு பிறகு மறுத்த காரணத்தால் அவர்கள், உங்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன என்று அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறான் அல்லவா, அந்த இறுகுதல், கடினத்தன்மை ஏற்பட்டுவிடும். அதாவது கல்வி கற்ற பின்னர், ஆதாரங்கள் தெளிவானதற்கு பின்னர் தவறான நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் பிடிவாதம் பிடித்து சரியான நிலைப்பாட்டில் இருப்பவர்களிடத்திலே ஒருவர் தர்க்கம் செய்வாரேயானால் அது அந்த தர்க்கம் செய்வருடைய உள்ளத்தை இறுக வைத்துவிடும். பிறகு காழ்ப்புணர்ச்சியை, பொறாமையை, குரோதத்தை ஏற்படுத்திவிடும். தனக்கு மாற்றமான ஒரு கருத்தில் இருப்பவர் சத்தியத்தில் இருக்கும்போது, உண்மையிலே இருக்கும்போதும் அவருடைய பாதையின் பக்கம் இவர் சென்று விடாமல் அவரை பழிவாங்க வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும், அவரை தவறான முறையிலே விமர்சிக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே அவரை ஒரு கெட்ட ஒரு நிலையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உள்ளத்திலே ஷைத்தான் குடிகொண்டு தீய வழிகள் ஒவ்வொன்றையும் அவர் தேட ஆரம்பித்து விடுவார். இதைத்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எச்சரிக்கின்றார்கள்.
இரண்டாவது கருத்து என்ன? அதாவது நம்மிடத்திலே கேள்வி கேட்டு வரக்கூடியவர் என்ன நோக்கத்திற்காக கேள்வி கேட்கிறார் என்பதை ஒரு முஃப்தி, ஒரு காதி, ஒரு மார்க்க அறிஞர் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ். ஆனால் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை பேசக்கூடிய பேச்சின் அந்த தொனி, பேசக்கூடிய பேச்சின் வார்த்தைகளை கொண்டு ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ளலாம், உறுதியாக அறிய முடியவில்லை என்றாலும். ஆகவே ஒருவர் கேள்வி கேட்டு வரும் பொழுது அவர் விளக்கம் தெரிவதற்காக, சட்டம் தெரிவதற்காக, மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக கேட்டு வருகிறார் என்றால் அவருக்கு தெளிவு ஏற்படுகின்ற வரை நாம் சட்டங்களை சொல்வது, அவருக்கு ஆதாரங்களை விளக்குவது, அவருக்கு புரிய வைப்பது, இது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஒருவரோ தெரிந்து கொண்டு உண்மையை மறுக்கும் விதமாக, நம்மை குழப்பும் விதமாக, நம்மை அவருடைய கெட்ட வழியின் பக்கம் இழுக்கும் விதமாக, சத்திய ஆதாரத்தை எதிர்க்கும் விதமாக கேள்வி கேட்பாரானால் அப்போது மார்க்க அறிஞர் ஒன்று அவரை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். இல்லை, இத்தகைய குழப்பவாதிகளிடமிருந்து விலகுவதுதான் சரி என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்று விலகிவிட வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. முட்டாள்கள், வீணர்கள், மடையர்கள் அவர்களிடத்திலே பேச வந்தால் சலாமா, உங்களை விட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி விலகிக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டு அந்த இபாதுர் ரஹ்மான் கடந்து சென்று விடுவார்கள் என்று அதே நிலைப்பாட்டை நாமும் கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குறிப்பாக கல்வி கற்கக்கூடிய மாணவ சமுதாயமே, மார்க்க அறிஞர்களே, அழைப்பாளர்களே, இந்த இரண்டு உபதேசங்களும், இரண்டு அழகிய இந்த தத்துவங்களும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டிய ஒன்று. நாம் கல்வியை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், அறிஞர்களிடத்திலே கேட்டு நம்முடைய சரியான கல்வியை நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்திலே போட்டிக்காக, பொறாமைக்காக, நம்மை மடக்குவதற்காக, குதர்க்கம் செய்வதற்காக, தர்க்கம் செய்வதற்காக, தனது தவறான கருத்தை திணிப்பதற்காக யாராவது நம்மிடத்திலே வருவார்களே ஆனால் பேசுவதற்கு, கேள்வி கேட்கின்ற அந்த போர்வையிலே, அப்போது நாம் அவர்களை விட்டு எனக்கு தெரியாது என்று விலகிக் கொள்வதுதான் நமக்கு மிக அழகிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களுக்கு கற்பித்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி கற்று தாபிஈன்களுக்கு கற்பித்தார்களோ, தாபிஈன்கள் எப்படி கற்று தபுஉ தாபிஈன்களுக்கு போதித்தார்களோ, பிறகு தபுஉ தாபிஈன்கள் எப்படி கற்று இமாம்களுக்கு போதித்தார்களோ, முஹத்திஸுகளுக்கு, ஃபுகஹாக்களுக்கு, அதே பாதையிலே அல்லாஹ்வுடைய இந்த இல்மை கற்று நாமும் பயன்பெற்று பிற மக்களுக்கும் இந்த இல்மை கொண்டு போய் சேர்ப்போமாக. கல்வியினால் ஏற்படக்கூடிய தீய அந்த நிலைப்பாடுகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இந்த கல்வியின் நன்மையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த கல்வி யாரை நேர்வழியின் பக்கம் அழைத்து சென்றதோ அந்த நல்லவர்களிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. கல்வியினால் பெருமை கொண்டு, பொறாமை கொண்டு, போட்டி போட்டு யார் வழிகட்டார்களோ அத்தகையவர்களுடைய நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் சான்றோர் கூற்றுடைய மற்றும் ஒரு தொடரிலே உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.